இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் பழையபடி வெயிட் லாஸ் ஜேர்னியோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு வெயிட் லாஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி. அப்பப்போ டயட்டை மட்டும் கொஞ்சமா வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் சில நேரங்கள்ல வந்து அத ஸ்கிப் பண்ண தான் செய்றேன். ஓகே, பழைய மாதிரி வெயிட் லாஸ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாக்கிங் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸர்சைஸ்ன்னு வந்து சேர்த்துக்குவோம். எப்பவுமே நான் இத வந்து உடனே வந்து எதையுமே வந்து சேர்த்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து டயட்ட ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா வாக்கிங், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எக்ஸர்சைஸ்ன்னு இப்படி தான் நான் வந்து எப்பவுமே வந்து வெயிட் லாஸ் ஜர்னி வந்து என்னோடது இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண சொன்னா நான் உடனே வந்து விட்டுருவேன். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்றேன். ரீசென்ட் டேஸா வந்து என்னால பல காரணங்களுக்காக வந்து வந்து வெயிட் லாஸ வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியல. திருப்பி வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா எனக்கே தெரியுது நல்லா கொஞ்சம் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால வந்து இன்னைக்கு இருந்து அத ரெகுலரா ஃபாலோ பண்ணிடலாம். மார்னிங் கொஞ்ச நேரம் வாக்கிங், ஈவினிங் கொஞ்ச நேரம் வாக்கிங்கிற மாதிரி வந்து இந்த 1 வீக் போகட்டும். அதுக்கு அடுத்த வாரம் எக்ஸர்சைஸ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் வாக்கிங்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அப்பப்போ ஃபாலோ பண்ற டயட் ஃபுட் எல்லாம் வந்து இனிமே கொஞ்சம் ரெகுலராவே ஸ்ட்ரிக்ட்டாவே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தாட்ல தான் இன்னைக்கு இருந்து என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இன்னைக்கு லெமன் வித் ஹனி தான் வார்ம் வாட்டர் வச்சு குடிச்சேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். ஸ்டார்ட்டிங்கோட என்னோட வாக்கிங் வந்து 1/2 அன் ஹவர் தான் இருக்கும். மார்னிங் 1/2 அன் ஹவர், ஈவினிங் 1/2 அன் ஹவர். அப்புறம் தான் கொஞ்சம் டைம் வந்து கூட்டுவேன். வாக்கிங் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தேன். அந்த நேரம் கண்டிப்பா வந்து கொஞ்சமா வந்து டீ எடுத்துக்குவேன். ஒரு 1/4 டம்ளர் அளவு. ஆல்ரெடி நெறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த டீ எடுக்கிற டைம் காலையிலயும் சரி, ஈவினிங் சரி, நானும் என்னோட ஹஸ்பண்டும் நெறைய விஷயங்கள வந்து பேசிக்கிட்டே அந்த 15 மினிட்ஸ் வந்து எப்பவுமே எங்களுக்கான நேரமா இருக்கும். அதனால அத வந்து என்னால வந்து ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ, அதனால கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் டீ எடுத்துக்கிட்டு, அப்புறமா தான் வந்து சமையலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் டிஃபனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டது ராகி தோசையும், தேங்காய் சட்னியும், தக்காளி சட்னியும் தான். எப்பவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட எங்களுக்கு இருக்கிறது மொளக்கட்டின பாசிப்பயிறு. பாசிப்பயிறு வந்து தீந்து போனதுனால என்னால வந்து மொளக்கட்ட வைக்க முடியல. அதனால இன்னைக்கு என்னோட டயட் ஃபுட் வந்து ராகி தோசையும், தேங்காய் சட்னியும், தக்காளி சட்னியும் தான். 2டே 2 தோசை அளவு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் சட்னி தாளிக்கிறது இல்ல எப்பவுமேவும். குக் பண்ணிட்டாலே தேங்காய் கொஞ்சம் கொழுப்பா மாறிரும்ங்கிறதுக்காக தேங்காய் சட்னி எப்பவுமே தாளிக்கிறது இல்ல. சட்னி 2ம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தோசை தவா வந்து கொஞ்சம் சீசனிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஒரு பேன்ல தோசையும், இன்னொரு பேன்ல சப்பாத்தி ஆம்லேட்டும் போடுவேன். ஸோ 2மே சீசனிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டா தோசை ஊத்துறப்பலாம் சுத்தமா தோசை வந்து வரவே இல்ல. நல்லா ஒட்டிக்கிடுச்சு. சரி இன்னைக்கு வந்து அத சீசனிங் பண்ணிக்கலான்னு சொல்லி, முத நாளே பேன நல்லா வாஷ் பண்ணி, எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி தான் வச்சிருந்தேன். இன்னைக்கு அதில திரும்பவும் எண்ணெய ஸ்ப்ரே பண்ணி, பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா சாப் பண்ணி, ஃபுல்லா தோசை பேன் ஃபுல்லா பரவுற மாரி, நல்லா ஒரு ப்ரௌனிஷ் நல்லா வெங்காயமே கருகுற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டு, அத எடுத்துட்டு, திரும்பவும் எண்ணெய ஸ்ப்ரே பண்ணி, ஒரு முட்டைய மட்டும் உடைச்சு ஊத்தி, அதையும் வந்து இந்த பேன்லயே வறுத்து எடுத்துட்டு, திரும்பவும் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி, ஒரு வெங்காயத்த வந்து நல்லா வச்சு தேய்ச்சு எடுத்துட்டு, அப்புறமா ஒரு தோசைய மட்டும் ஊத்தி கீழ போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுல தோசை ஊத்துனா ரொம்பவே நல்லா வரும். அன்னைக்கு மட்டும் சீசனிங் பண்ண அன்னைக்கு மட்டும் நம்ம தோசை ஊத்துறது ஃபுல்லா வந்து வெங்காயத்த வச்சு எண்ணெய வச்சு தேய்ச்சு தேய்ச்சு எடுத்து நம்ம ஊத்துனா, தோசை ஒட்டாம நல்லா கிரிஸ்பியா வரும். இதுதான் நான் சீசனிங் பண்ற மெத்தடு. இதே இதுதான் அயர்ன் கடாய்க்கும். பேன எப்படி பண்றேனோ, அதே மாரி தான் அயர்ன் கடாவும் சீசனிங் பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோவோட முக்கியமான டாபிக் ஏதோ அதுக்கு வரேன். தம்ப்நெயிலே போட்டிருப்பேன், யாரையும் ஈஸியா நம்பாதீங்கன்னு சொல்லி. உண்மைதான், யாரையுமே நம்ம ஈஸியா வந்து இந்த காலத்துல வந்து நம்ப வேணாம். ரொம்பவே நல்லவங்களா இருக்கக்கூடாது. நல்லவங்களா இருந்தா உண்மையிலே நல்லா இருக்க மாட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா தேவைக்காக நம்மள யூஸ் பண்ணிட்டு உண்மையிலே கழட்டி விட்டுருவாங்க. ஏதோ எத்தனையோ விஷயங்கள்ல நாங்கலாம் அடி வாங்கியிருக்கிறோம். தேவைக்காக வந்து கழட்டி அப்படியே தேன் உருக உருக பேசி, அத வந்து நம்மளையே மைண்ட மாத்தி, அதுவும் ஈஸியா அதாவது ஒரு பேச்சிலேயே வந்து உருகிருவாங்க. அப்படியே டக்குன்னு மனசு மாறிருவாங்க. இத்தன நாள் அவங்க பண்ண விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம போயிரும். அப்படிங்கிற மாரி கேரக்டர்ஸ்லாம் நெறைய பேர் கண்டிப்பா இருப்போம். அவங்கலாம் திரும்ப திரும்ப செய்ற தப்பு. ஒரு தடவ அவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அடிபட்டுருப்போம். ஆனாலும் திரும்பவும் அவங்க கொஞ்சம் வந்து நம்மள வந்து உருகி பேசிட்டா போதும், நம்ம ஈஸியா வந்து நம்பிருவோம். கண்டிப்பா அந்த மாரி இருக்காதீங்க. கொஞ்சம் யோசிங்க. எந்தெந்த விஷயத்த நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணணும். அதுக்காக உதவி பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்ல. கண்டிப்பா உதவி பண்ணணும். அந்த உதவிக்கு அவங்க வந்து ஒர்த்தா? அதாவது நம்ம உதவி பண்றது மூலியமா அவங்களுக்கு நல்லது நடந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
ஆனா, அத அவங்க வந்து யோசிக்காம நம்மள தேவை முடிஞ்சோனே கழட்டி விடுறப்ப, அந்த வலி இருக்குது பாருங்க. எவ்வளோ நம்புனோம் அவங்கள. ஏன் இப்படி பண்ணாங்க? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் நம்மளே வந்து மனச கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போம். நெறைய விஷயங்கள அவங்களுக்காக இழக்க கூட செஞ்சிருப்போம். ஏன் நம்ம வீட்ல இருக்கிறவங்களே நம்மள வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இது வந்து வேணான்னு சொன்னா கூட, "ச்சீ இதெல்லாம் பண்ணலாமா? இதனால ஒண்ணும் தப்பில்ல." அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ல அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா, அத வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்ம தேவை முடிஞ்சோனே கழட்டி விட்டு போயிருவாங்க. ஒரு விஷயத்த நம்ம மத்தவங்களுக்காக செய்றோம். அவங்களுக்காக எதையாவது விட்டு குடுக்குறோம் அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட்டு நல்லா திங்க் பண்ணுங்க. இது அவங்களுக்கு நம்மட்ட இருந்து விட்டு குடுக்குறது மூலியமா, நம்மளுக்கு ஏதாவது வந்து இழப்பு இருக்குதா? இதனால ஏதாவது நம்ம லூஸ் பண்ணுவோமா? அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நீங்க வந்து திங்க் பண்ணுங்க. எல்லாத்தையும் வந்து விட்டு குடுத்து கடைசியா ஏமாளியா உட்காராதீங்க. எவ்வளவுதான் நம்ம வந்து அவங்களுக்காக செஞ்சாலும், அவங்க தேவை முடிஞ்சோனே நம்மள வந்து ஒரு இளக்காரமா பார்ப்பாங்க பாருங்க ஒரு பார்வ. நம்ம செஞ்சதெல்லாம் சுத்தமா அவங்க வந்து யோசிக்க கூட மாட்டாங்க. நம்மளால அவங்களுக்கு நெறைய கெயின் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா நம்மளுக்குன்னு ஒண்ணு வர்றப்ப கண்டிப்பா நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது. ச்சே நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளோ பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கிறத விட்டுட்டு, நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன நல்ல விஷயங்கள வந்து மத்தவங்களுக்கு செய்யலாம். ஆனா நம்ம ஏமாளி ஆகுற அளவுக்கு நம்ம வந்து இருக்கக்கூடாது. தேவைக்காக யூஸ் பண்ற உலகத்துல தான் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ, அதுல வந்து நம்ம சிக்கி, நம்மளோட மனச வந்து நம்மளே காயப்படுத்திக்க வேணாம். ஒருத்தங்க பழகுற விதத்திலேயே நம்மளுக்கு தெரியும். அவங்க எப்படி, எந்த மாதிரி ஆளு, ஏற்கனவே அவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி வந்து அனுபவப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சு நடந்துக்கங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலே ரியலா ரொம்ப நாளா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, நான் இப்ப கொஞ்சம் வந்து விழிப்புணர்வோட தான் இருக்கிறேன். பட் என்னோட பேரண்ட் ஆகட்டும், என்னோட ஹஸ்பண்ட் ஆகட்டும், இன்னுமே அந்த மாதிரி வலையில தான் சிக்கிட்டு இருக்காங்க. நான் மாறுனதுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வார்ன் பண்ணி மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணேன். இதுல ஏதாவது நிறை குறை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெளி வேலைகள் இருந்துச்சு. அதனால வந்து கொஞ்சம் சமையலுமே சிம்பிளா வச்சாச்சு. தயிர் மட்டும் இருந்தது. அத வச்சே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, குழம்பு எதுவும் வைக்கல. முட்டை வறுவல் தான் வச்சேன். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி, சோம்பு போட்டு, பெரிய வெங்காயம், குடமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கி, கொஞ்சம் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு, நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில வதக்கி விட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, ஒரு கொதிக்கு வந்ததுக்கு அப்புறமா முட்டைய உடைச்சு ஊத்தி, உடைச்ச முட்டை மேல லைட்டா பெப்பர தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு, முட்டைய லைட்டா பெரட்டி விட்டுட்டு, லாஸ்ட்டா பெப்பர் தூள் போட்டு இறக்கி, கடைசியா மல்லித்தூள் தூவி இறக்கிக்கலாம். முட்டை வறுவல் ரெடி ஆனதுக்கு அப்புறமா, அத வேற பாத்திரத்துல மாத்திட்டு, அத வாஷ் பண்ணிட்டு, அதே பேன்லயே நெய் மீன் கருவாட வறுக்க போறேன். இது ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். நெய் மீன் கருவாடா ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். பூண்டு கருவேப்பிலைய மிக்ஸியில போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துருக்கிறேன். பேன்ல எண்ணெய் ஊத்தி இடிச்ச பூண்டு கருவேப்பிலைய போட்டு பொரிஞ்சதும், கொஞ்சம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த கருவாட சேர்த்து, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு பெரட்டி பெரட்டி விட்டோம்னா, கருவாடு வேகமா குக் ஆயிரும். கடைசியா அது மேல கருவேப்பிலைய தூவி விட்டு, நல்லா ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு, இரும்பு பேன்ல இருந்து வேற பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு, கருவாடே உப்பா இருக்கிறனால கண்டிப்பா மசாலோட உப்பு சேர்த்துற வேணாம். வெறுமனையா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து வதக்குனா போதும். சாதம், தயிர், முட்டை மிளகு வறுவல், கருவாடு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மதிய சமையலுக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.